இந்த நாளிலும் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் எல்லோரும் ஒன்றாக இந்த இடத்துல கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே இதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கோம். சிலுவை பற்றிய உபதேசம். இந்த சிலுவை என்பதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவதாக இந்த சிலுவை லிட்டரல் ஆஸ்பெக்ட்ல ஒரு கொலை கருவி. இதை பினீசியர்களும் கார்த்தாஜீனியர்கள் என்பவர்களும் எகிப்தியர்களும் பிற்காலத்தில் ரோமர்களும் இதை ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தினார்கள். எதற்கு என்றால், போரிலே சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அப்படிப்பட்டவர்களை கொல்லும்படியாகவும், கடுமையான கிரிமினல் குற்றங்கள் செய்தவர்களை தண்டிக்கும்படியாகவும் இந்த சிலுவை பயன்படுத்தப்பட்டது. இந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தினாலே நமக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த சிலுவையின் மூலமாக தான் நாம் பாவத்தை நிமித்தமாக செலுத்தப்பட இருந்த அந்த அபராத தொகையை நாம் செலுத்தியிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி கடந்து போகிறேன். 14, 15, 16 அது வாசித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை பாடுகள் மரணத்தினால்தான் நமக்கு ஒரு நிறைவான சமாதானம் வந்திருக்கிறது இந்த பூமிக்கு. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்க முடியும். இந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். பவுல் சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். ஏன் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியம்? ரோமர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி என்றால் கேட்பது, நாட் கொஸ்டின். கேள்வி கேட்பதனால் வர்றதில்லை. faith comes through the hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே விசுவாசம் வரணும். பவுல் அந்த இடத்துல என்ன சொல்றார்? ஒருவன் அனுபவப்படாவிட்டால் ஒருவன் எப்படி கேள்விப்படுவான்? ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி ஒருவன் விசுவாசிப்பான் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த 17வது வசனம் இல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் சிலுவை என்ன ஆகக்கூடாது? வீணாய் போக கூடாது. அப்ப கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போய் கொண்டு இருக்கிறதா இன்றைக்கு என்று நாம் ஒரு கேள்வியை நம்முடைய மனதிலே கேட்போமையானால், ஆமாம், இன்றைக்கு கிறிஸ்துவின் சிலுவையினுடைய அந்த பாடும் மரணத்தினுடைய நோக்கத்தை உலக மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். உலக தோற்றத்திற்கு பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எர்த், தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இந்த திட்டங்கள் எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டது. வாசிக்கலாம் தம்பி.
இது ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ், மறைக்கப்பட்டதான ஒரு தெய்வீக ரகசியம். வாசிங்க. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. ஏதாவது ப்ராப்ளமா? இதையும் வச்சுட்டு இதையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், பரவாயில்லையா? ரைட். அறிந்து இருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு புரியாதது, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கல்விமான்களுக்கு புரியாதது, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அறிவாளிகளுக்கு புரியாதது நமக்கு புரிந்திருக்கிறது. தேவன் நமக்கு அதை புரிய வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவு பேர் என்பது முக்கியம் அல்ல, நாம் எத்தன்மை உள்ளவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ யோவான் 1:17 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1:17 வசனம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிது. நியாயப்பிரமாணம் யார் மூலமா கொடுக்கப்பட்டது? ஆமா, இந்த கிருபையும் சத்தியமும் காலையில கேட்டோம், அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை நல்லா கவனத்துல வச்சுக்கணும். 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்க ஐக்கிய தேசத்துல நியூயார்க் பட்டணத்துல ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு வாலிப பையன். அந்த நாட்டினுடைய சில அரசியல் சட்டப்படி வாலிப பிராயத்தில் அவர்கள் எல்லாம் இராணுவத்திலே சேர்ந்தாக வேண்டும். அப்பொழுது நடந்து கொண்டிருந்த ஒரு யுத்தம் வியட்நாம் போர். அந்த வாலிபன் அந்த இராணுவத்தில் சேர்ந்து அந்த யுத்தத்திலே போய் கலந்து கொண்டு சில காலங்கள் கழித்து அவன் மீண்டும் திரும்பி வந்தான். அப்படி அவன் திரும்பி வரும்பொழுது நேராக அந்த நியூயார்க் பட்டணத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு அவன் வராமல் இடைப்பட்ட ஒரு நகரம் சான் பிரான்சிஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்திலே அவன் இருந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு போன் பண்ணுகிறான். அப்பாவும் அம்மாவும் அறிவது, நான் யுத்தத்தில் கலந்து பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன். நான் இப்பொழுது சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் தங்கியிருக்கிறேன். உங்களிடத்துல எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறது, ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. என்னப்பா சொல்லு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு யாருமே இல்லை. அவன் என்னோடு கூட இந்த யுத்தத்துல பங்கு பெற்றவன். இந்த கோர யுத்தத்துல அவனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் அவன் இழந்து விட்டான். அவனுக்கு யாருமே இல்லை. நான் அவனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், எனக்கு சொல்லுங்கள் என்று அவன் போன் பண்ணினான். அதற்கு அந்த தாயும் அந்த தந்தையும் சொன்னார்கள், மகனே, ஒரு கையும் காலும் இல்லாத ஒருவரை நம் வீட்டில் வைத்து பராமரிப்பது ரொம்ப கடினம். தயவு செய்து அவனை அழைத்து கொண்டு வர வேண்டாம், நீ மட்டும் வந்து சேரு என்று சொன்னார். அவன் சரி என்று போனை வைத்து விட்டான். 1-2 வாரங்கள் கழிந்து இந்த சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் இருக்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி இடத்திலிருந்து
ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன தெரியுமா? உங்கள் மகன் இந்த நகரத்துல 5வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான். அவனுடைய உடலை மார்ச்சுவரியில பிண அறையில வைத்திருக்கிறோம். நீங்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள். பதறி அடித்து கொண்டு ஓடுகிறார். அந்த பிண அறையிலே போய் ஒவ்வொரு துணி மூடி இருக்கின்ற அந்த ஒவ்வொரு உடலை பார்க்கிறார்கள். அங்கே அவர்கள் கண்ட ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? அவர்களுடைய மகனுக்கு ஒரு காலும் இல்லை, ஒரு கையும் இல்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஆண்டவர் யூதா கோத்திரத்திலே வந்தார். ஆனா யூதர்கள் தான் அவரை என்ன செய்தார்கள்? சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. என்ன அறியவில்லை? அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? அறிந்திருக்க மாட்டார்களே, அறைந்திருக்க மாட்டார்களே. இப்போ இன்றைக்கு இந்த செய்தியினுடைய கேள்வி என்னன்னாக்கா, யாரெல்லாம் அந்த சிலுவையை அறிய முடியாது? முதலாவதாக யூதர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தினாலே சிலுவையை அவர்கள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டார்கள். அன்பு சகோதரன் கூட சொன்னார், நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கத்தை இயேசு ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் அதை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் 613 சட்டங்கள் இருக்கிறது. காலையில உங்களுடைய ஊழியர் அன்பு சகோதரன் பாலு கூட சொன்னார், அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாததா. பழைய ஏற்பாட்டில் 2 காரியங்கள் இருக்கு, பெர்மிசிவ் வில் அண்ட் பெர்ஃபெக்ட் வில். பெர்மிசிவ் வில் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் அனுமதித்தார். 106ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் வனாந்தரத்தில் இச்சித்ததெல்லாம் தேவன் அவர்கள் கொடுத்தார், ஆனால் ஆத்துமாவிலோ இளைப்பை வரவழைத்தார். இளைப்பை, ஃபார் எக்ஸாம்பிள், மன்னாவை அவர்கள் புசிக்க கொடுத்தார். அவர்கள் என்ன கேட்டார்கள்? திருச்செங்கோடு பாலு வீட்டுக்கு போனா சிக்கன் பிரியாணி கிடைக்குமே, எங்களை நீ இந்த இடியாப்பத்தோட அனுப்பிச்சு விடுறியே அப்படின்னு டேனியல் ஊழியக்காரர் கேட்கிற மாதிரி. அவர்கள் என்ன கேட்டார்கள்? நாங்கள் எகிப்திலே இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்துல, ஒருவேளை அண்டாவா குண்டாவா சட்டியா எனக்கு தெரியாது, இறைச்சி பாத்திரத்துக்கு அருகிலே உட்கார்ந்து அந்த மாம்சத்தை புசிக்கும் போது எகிப்தியனுடைய வாளால் வெட்டுப்பட்டு செத்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மன்னாவே எங்களுக்கு போதும்பா, இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் என்னன்னா இளைத்து போயிட்டோம். உடனே மோசே போய் முறையிடுகிறார், சரிப்பா நீ கவலைப்படாத, கீழ்காற்றினாலே இதை அனுப்பினார் காடைகளை. காலையிலே கேட்கலான் இருந்தேன், காடை கிடைக்க மாட்டேன். பல இடத்துலயும் ஒரு காடை 100 ரூபாய். அப்ப திருச்செங்கோட்டில் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாயா? கணக்கு போடுறதுக்கு நம்ம வரல, காடையை பத்தி அப்புறம் வச்சுக்குவோம். அப்ப அவர்களுக்கு அந்த காடை கொடுக்கப்படுகிறது. இது this is not a God's perfect will, this is called permissive will. பாலு இன்னொரு காரியத்தை சொன்னாப்ல, நீங்க கவனிச்சிங்களோ இல்ல தூங்குனீங்களா எனக்கு தெரியாது. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான்.
இது தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில். ஆனா பழைய ஏற்பாட்டுல என்னாச்சு? பலதார திருமணங்களை அனுமதித்தார். அதனால என்ன வந்தது? தாவீது என்ன பண்ணார்? பாவம் செய்தார். பாவம் மட்டுமா செய்தார்? அவர் இன்னும் என்னென்ன செஞ்சார்னு எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் வயசு நிறைய ஆயிருக்க, நீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. நீங்க உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நானும் பார்த்து. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா 2 கட்டளை மீறி இருக்கார். ஒண்ணு என்ன? விபச்சாரம் செய்யாதே. இன்னொரு பிரமாணம் எது? கொலை செய்யாதே. 2 பிரமாணத்தை அவர் மீறினார். இது என்னன்னா தேவன் கொடுத்த பெர்மிசிபிள். பழைய ஏற்பாட்டுல தாவீதுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. சாலமோனுக்கு 1000 2000 கணக்கு சொல்றாங்க. ஐயா நான் என்னையா 1 2 தானே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால வந்த பாதிப்புகள் என்னன்றது பைபிளை படிச்சா தெரியும் இல்லையா? தாவீதுனுடைய குடும்பம் என்னாச்சு? தாவீதுனுடைய குடும்பம் சீரழிந்து போனது. தேவ நீதி பெற பழைய ஏற்பாட்டுல 613 சட்டம், அதுல 1 மீறினாலும் ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. இந்த 613 கான்டெக்ஸ்ட் இருக்க தொகுப்பு தான் 10 கட்டளை. இந்த 10 கட்டளையில எது வாக்கு தத்தமான முதலாம் கட்டளை? ஓ, என்னை என்று ஒருவனும் எந்த கர்த்தாவே அப்படின்னும் கேரளாக்காரன். இங்கிலீஷ்காரன் என்ன சொல்றான்னா, ஓ மை காட். வாக்கு தத்தமான முதலாம் கற்பனை இதுன்னா, நீ போய் தங்குகிற தேசத்துல உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகளா நல்லா கவனிங்க, யாரை கனம் பண்ணணும்? தாயையும். எப்படி கனம் பண்ணணும்? நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே முதியோர் இல்லை எதையும் பார்க்கணும். இவங்க தொல்லை தாங்க முடியல இல்லையா? நம்மளை ஃப்ரீயா இருக்க விடமாட்டேங்கிறாங்க. அப்படிங்களா ஐயா தம்பி? அப்படியா? தகப்பனையும். இவன் யூதன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிச்சுவான். என்ன செஞ்சா? நீ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதற்கு பதிலாக குர்பான்னு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டீனா, காணிக்கையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீனா, அவன் நோக்கம் எதுவா இருக்கு? காணிக்க. அந்த காணிக்கை கொண்டு கொடுத்துட்டா நீ வாழ்நாள் பூரா உன் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன கடமை செய்வியோ அதை செய்து ஆயிற்று. இப்ப நியாயப்பிரமாணம் என்னாச்சு? நியாயப்பிரமாணம் அவ்வளவுதான். இந்த யூதர்கள் அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை தூக்கி பிடித்தார்கள். சரி, இந்த நியாயப்பிரமாண சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், முதலாவது ரோமர் 7 அதிகாரம் 7வது வசனம் 13வது வசனம். புரியுதா? என்ன சொல்லுதோ நியாயப்பிரமாணம் பாவமோ? நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல. நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல. அல்லவே பாவம் இன்னது என்று இந்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, பாவம் என்றால் என்ன என்ற ஒரு அறிவை கொடுக்கும்படியாக நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்ப இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாண சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், மனிதன் தன்னுடைய பலத்தினாலோ பக்தியினாலோ தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது என்பதற்காக ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 2 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. ஆக
ரட்சிப்பை நாம் பெற முடியாது என்ற ஒரு உணர்த்துதலை இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கிறது. கலாத்தியர் 3:24 வாசி. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்கிறதா? கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாதி. உபாதி என்றால் கிரேக்க வார்த்தையில பெடகாக். பெடகாக் என்றால் ஆயா. இந்த சத்துணவு கூடத்துக்கு அழைச்சிட்டு போற இதெல்லாம் ஒரு ஆயா. அது இந்த சின்ன பொடியான இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போய் அந்த டீச்சர்கிட்ட ஒப்படைச்சிடும். இந்த பணியை எது செஞ்சது? பழைய ஏற்பாடு. ஆக கிறிஸ்துவினிடத்திலே நம்மை வழி நடத்துவதற்காக அது கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாண சட்டத்தினாலே நாம் அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை, அதனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். யோவான் 19:30 ஒரு அருமையான வார்த்தை. சிலுவையிலே அருள்நாதர் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முடிந்ததுன்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம பைபிள் எல்லாம் மூட்டை கட்டிடுவோம். ஆண்டவர் சொன்னது, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் வாட் யூ ஹாவ் given டு மீ. இதை இன்னும் கூட ரொம்ப தெளிவா யோவான் 17 அதிகாரம், யோவான் 17 அதிகாரத்துல 3-4 வசனங்கள்ல ரொம்ப அழகா சொல்றார். தேவரே, நீர் என்ன செய்ய நான் சித்தமாய் இருந்தீரோ அதை நான் என்ன செய்தேன்? செய்து முடித்தேன். அது எத்தனாவது வசனம்? பூமியிலே நான் உம்மை என்ன செய்தேன்? மகிமைப்படுத்தினேன். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து யாரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம்? தேவனை. சத்தமா சொல்றீங்களா? தேவனை. யாரும் தூங்கலையே, பிசாசை யாரும் மகிமைப்படுத்தலையே. சும்மா ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ரொம்ப அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். ஐயோ, திருச்சியிலிருந்து இவ்வளவு உயர்மா ஒருத்தர் வந்திருக்கிறார் கண்ணாடி போட்டு, என்ன சொல்லுவாரோ என்ன செய்வாரோ பயப்படாத, நல்லா ஃப்ரீயா உட்கார். இல்லையா? வாசிங்க தம்பி. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை நான் என்ன செய்தேன்? செய்து முடித்தேன். அதான் அங்க சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. நான் உம்முடைய சித்தத்தை, இயேசு ஆண்டவர் இந்த பூமியில 100% பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவர். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்யணும். நம்முடைய இஷ்டப்படி நம்ம ஏதாவது செய்யலாமா? இப்ப காலையில சொல்லப்பட்டது, நரகத்துக்கு போனேன், நான் கடவுளை பார்த்தேன், ஐ மீன் பரலோகத்துக்கு போனேன். ஆமா, டிவியில ஒரு ஊழியக்காரர் நாமகரணம் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வர்றார், பேசுவார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு நாள், நான் நரகத்துக்கு என்னை கடவுள் கொண்டு போனாரு. எங்க கொண்டு போனாரு? எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க, என்ன அங்க கொண்டு போனாங்க, இங்க கொண்டு. இவரு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா என்ன சொன்னாரு? நரகத்துக்கு கொண்டு போனாரு. அங்க 4 மணி நேரம் என்ன அங்க வச்சிருந்தாரு, வச்சு எல்லாத்தையும் காமிச்சாரு. இது பைபிளுக்குள்ள அது நமக்கு சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வர. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் நம்ம நரகத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போறோமான்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. தேவனாகிய கர்த்தர் அதை என்ன செய்வார்? டிசைட் பண்ணுவார். ஆக எல்லாம் முடிந்தது, நான் உம்முடைய திரு சித்தத்தை என்ன செய்திருக்கிறேன்? நிறைவேற்றி முடித்து விட்டேன். இந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் சில பேர் பற்றி கொண்டிருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதை என்ன சொல்லுவார்கள், தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஆஹா ரொம்ப அருமையா எடுத்து சொல்றீங்களே, எடுத்து கொடுக்குறீங்களே. சரி, தாவீதை போல. தாவீதையே தேவாலயத்தை நீ கட்ட வேண்டாம்னு சொன்னாரு. நீ தேவாலயத்தை கட்டாதப்பா. அப்ப தாவீதனுடைய இது பெர்ஃபெக்ஷன் இல்லை. தாவீதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒத்து வருமா? வராது. பவுல் சொல்றாரு 1 Corinthians 11:1 என்னன்னு வாசிப்போம், டக்குன்னு வாசிக்கலாம். நீங்கெல்லாம் யாரும் எந்திரிச்சு போக முடியாது. பால் என்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்க ஒரு 2-3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு. அதனால நீங்க முழிக்காதீங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, அவர் என்ன சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள். So Paul is our right example இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. அவரும் யார அடையாளம் காட்டுறாரு, நீங்கெல்லாம் என்ன பின்பற்றுங்கள்னு சொன்னாரா? சொல்லல. அந்த கொரிந்து சபையில ஃபேக்ஷன்ஸ் இருந்து, பிரிவினைகள். நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன். இதெல்லாம் டினாமினேஷன். அப்போ இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. காலையில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, ஏக சிந்தையும் ஏக மனதும். நம்ம எல்லாரும், நாங்க திருச்சியில இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, அல்லது ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், ஏக சிந்தை ஏக யோசனையுமா இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லாம, இல்லைங்க அங்க போனால் நான் அப்படி இருப்பேன், நான் இங்க வந்தா இப்படி இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்க கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி. அவர் தேவனுடைய ஆவியை எப்படி பெற்றிருக்கார் தெரியுமா? யோவான் 3:34 டக்கு டக்குன்னு வாசிங்க. பாப்பா, பைபிள AK-47 வச்சு நீ அப்படியே ரெடியா காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் சொன்ன உடனே என்ன பண்ணும், ஃபயர்ன்னு சொன்னோன்னா டப்பு டுப்பு டுப்புன்னு ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி வாசி. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பயப்படாம வாசிங்க தம்பி. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இம்மெஷரபிள் ஸ்பிரிட். அவர் பரிசுத்த ஆவியானவரால தான் கர்ப்பம் தரித்தார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறும் பொழுது இல்லையா, வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் எப்படி இருக்கேன், பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. இது அளவில்லாமல் பெற்ற அவர் எங்கேயாவது டான்ஸ் ஆடி இருக்காரா? இயேசு வேதம் சொல்லுது, அவர் வாயிலிருந்து அவர் கூக்குரல் இடவும் இல்லை, சத்தம் இடவும் இல்லை, அடிக்கப்படுகிற ஆட்டை போல. 53ஆம் அதிகாரம் ஏசாயா படித்ததே இல்லையா? அப்படி ஒரு பகுதி இங்க பைபிள்ல இருக்கா பிரதர்? எத்தனை பைபிள் வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும்? ஓ, ஒரு டஜனா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அதை என்ன செய்வீங்க, ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டுவீங்களா? அதாவது எரேமியா சொல்றார், உம்முடைய வசனம் எனக்கு கிடைத்த உடனே நான் அதை என்ன செய்தேன், உட்கொண்டேன். என்ன சொல்றாரு? அதாவது உட்கொண்டேன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
ஒரு 10 நாள் பட்னி கிடக்கிற ஒருத்தனுக்கு முன்னாடி ஒரு இலையில பொரியல், ஊறுகாய், இன்னும் ஏதாவது அது இது நல்லா வச்சு அப்பளம் கப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட சொன்னாக்கா அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் போட்டு அப்படியே பிணைஞ்சு அடிப்பான் இல்லையா? ஏன்னா பசி. ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? அது நீதியின் மேலே பசியும் தாகமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்க எல்லாம் படுற துன்பம் என்னால நீதி நிமித்தமா நீதி நிமித்தமாக நீங்க துன்பப்படுகிறீர்கள். என்னடா வேற வழி இல்லையே. பாலு வேற சொல்லிட்டாரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்க கோவப்படாதீங்க, நான் முடிச்சிடுவேன் சீக்கிரம். ஆகவே இயேசுனுடைய சிலுவையை நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதனாலே என்ன செய்ய முடியல, அதை அவர்கள் அறிய முடியவில்லை. இரண்டாவதாக ஞானத்தை தேடின கிரேக்கர்களினாலே இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியல. அதான் யூதர்கள் அடையாளத்தை கேட்பார்கள். எதுக்கு எடுத்தாலும் என்ன கேட்பான்? அடையாளம். அவர் சொன்னார், மனுஷகுமாரன் 3 நாள் கல்லறையில் இருப்பான், 3ஆம் நாள் கல்லறையில இருந்து வெளியே வருவான். என்னை யூதர்கள் பிடித்து சிலுவையில் அறைந்து என்னை கொன்று விடுவார்கள். நான் 3 நாள் கல்லறையில் இருக்க வேண்டும். உடனே யூதர்கள் கேட்டார்கள், இதுக்கு என்ன அடையாளம்? அப்போ ஆண்டவர் இயேசு எந்த அடையாளத்தை சொன்னார்? யோனாவின் அடையாளம். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லை, கொடுக்கப்படவில்லை. அந்த யோனாவிலும் பெரியவர் யாரு? இயேசு. இந்த கிரேக்கர்கள் என்ன தேடினார்கள்? ஞானத்தை தேடினார்கள். என்ன தேடினார்கள்? ஞானம். ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது. அந்த ஞானம் அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய பிதாவாய் தேவனிடத்துல கேட்க கடவன். இந்த ஞானம் என்பது பிலாசபி, தட் இஸ் நாட் விஸ்டம். விஸ்டம் என்பது கர்த்தருக்கு பயப்படுவது. பிலாசபி என்பது, வாட் இஸ் பிலாசபி? உலக தத்துவம் எது? உலக தத்துவம் என்றால் இருட்டு அறையிலே கருப்பு பூனையை தேடுவது போல. அதுக்கு ஒரு முடிவில்லை, அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான். ஒரு காலத்துல சொன்னான், உலகம் சதுரமா இருக்கிறது. எது வரைக்கும்? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஏசாயா 40 அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் பூமியின் உருண்டையின் மேல் வீட்டு இருக்கிறார். இது ஒன்ன படிச்சுட்டு தான் கொலம்பஸ் என்ன பண்ணாரு? ஒரு கப்பலை கட்டி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு போனார். அவர் புறப்பட்டு போய் சுத்தி வளைச்சு எங்க வந்தார்? புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்து அவர் சொன்னார். என்னன்னு சொன்னார்? பூமி உருண்டையாக இருக்கிறது. பூமி உருண்டையாக இருக்கிறது. இந்த வெள்ளைக்காரனுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க, உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க அவங்க வாங்கி பிச்சுட்டு, இந்த உருளைக்கிழங்கு போண்டா எப்படி போச்சு உள்ள? நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்களுடைய ஆராய்ச்சி அவன் உருண்டையாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கும். ஸோ பிலாசபிக்கு ஒரு தீர்வு இல்லை. கிரேக்கர்கள் எதை தேடினார்கள்? ஒரு உதாரணம் பைபிள்ல இருந்து. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்துல பவுல் அடிகளார் அங்க போறார். யார் போறா? பவுல் அடிகளார். எங்க போறார்? அத்தேனே பட்டணத்துக்கு போகிறார். அத்தேனே பட்டணம் என்று பைபிள்ல இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது என்ன பட்டணம் தெரியுமா? ஏதென்ஸ் மாநகரம். அந்த ஏதென்ஸ் மாநகரம் என்று சொன்னாலே யாரு ஞாபகத்துக்கு வருவா? ஆதாம் ஏவாளா? சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு
மாமனிதன். அந்த சாக்ரட்டிஸ் சொன்னார், வாலிபனே நீ கல்யாணம் பண்ணு, வாலிபனே நீ கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணாம இருக்காத. நல்ல மனைவி அமைந்தால் நீ சந்தோஷமா இருக்கலாம். ஒரு மாதிரி மனைவியா இருந்தாக்கா நீ தத்துவ ஞானி ஆகலாம் என்னை போல அப்படின்னார். ஏன்னா அவர் உட்கார்ந்து ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா இந்த கஞ்சி தண்ணி, கல்நீர் தண்ணி இதெல்லாம் ஒரு இதில் கொண்டு வந்து அவர் தலையில ஊத்தி விட்டு போகுமா, உனக்கு வேற வேலை. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க அடுப்படியில் அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கி அந்த அம்மா எரியுமா. அப்ப சாக்ரட்டிஸ் சொல்வாரா நண்பர்கள்ட்ட, இப்பொழுது இடி இடிக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனோன்னா மழை பெய்யும். அந்த மழை இது அந்த பக்கெட்ல இருக்கிற கஞ்சி தண்ணி, கல்நீர் தண்ணி, எல்லா தண்ணியும் கொண்டு வந்து ஒரு தலையில. நான் சொல்லல இடி இடிச்சது, இப்போ என்ன பெய்யுது? சாக்ரட்டிஸ் அவரை அந்த தேசத்து மக்கள் அவர் மேல என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு குற்றம் சுமத்தி அவரை கொலை செய்வதற்காக சிறைச்சாலை அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போ அவர் என்ன தவறு செய்தார் என்றால், வாலிபனே நீ ஏன், எதற்கு, எப்படி என்று கேள், சொல்றதெல்லாம் நம்பாத. மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், பேசினவர். அப்போ நண்பர் சொன்னானா, என்கிட்ட கொஞ்சம் வெள்ளி பணம் இருக்கிறது, உங்களுடைய அந்த டெத் சென்டென்ஸை நான் அதை கொடுத்து கொஞ்சம் தாமதப்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா, வேண்டாம் வேண்டாம், நான் மகிழ்ச்சியாகவே சாகிறேன். அவருக்கு என்ன மரண தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுமா? பாம்பின் விஷம் அது கொடுத்து அவர் குடித்து அவர் மரித்து போனார். ஆக இந்த ஏதென்ஸ் நகருக்கு பவுல் போறார். அங்க போய் பார்த்தா மார்ஸ் மேடை, மார்ஸ் ஹில், அங்க பார்த்தா எல்லாத்துக்கும் சிலை இருக்கு. அதுக்கு சிலை, இதுக்கு சிலை. அதிலிருந்து வந்ததுதான் அட்லஸ், வீனஸ், அப்புறம் என்ன ஜூபிட்டர், இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். எல்லாத்துக்கும் சிலை வச்சுட்டான். ஒரு இடத்துல மேடையை மட்டும் கட்டி அங்க ஒரு சிலையும் காணும். அதுக்கு கீழே என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? அறியப்படாத கடவுளுக்கு, ஃபார் அன்னோன் காட் அப்படின்னு எழுதியிருந்தான். எங்களுக்கு ஏதாவது ஒரு கடவுள் தெரியாதவரா இருந்தா அவருக்காக இந்த மேடை. பவுலுக்கு அது போதும், ஆயா இந்த கடவுளை நான் அறிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டார். அந்த அத்தேனே பட்டணத்துல அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் அங்க வரக்கூடிய புதியதாய் வரக்கூடியவர்களுக்கு என்ன தெரியல பொழுதுபோக்கு. 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, 19, 20 ஆகிய வசனங்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்று நாங்கள் அறியலாமா? பவுல் அங்க என்ன பேசினார் என்று சொன்னால், அங்க போய் பழைய ஏற்பாட்டை பத்தி, பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லுது, மோசே இருந்தார், நோவா இருந்தார். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு யாரை பத்தி பேசுறாரு? முதல்ல who is God, தேவன் யார்? அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். இதெல்லாம் நமக்கு ஒரு சரியான ஒரு உதாரணங்கள், நாம் எப்படி சத்தியத்தை சொல்லணும்ன்றது. வாசிங்க தம்பி. நூதனமான காரியங்களை காதுகள் கேட்க பண்ணுகிறார், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதா இருக்கிறோம் என்றார்கள். நீ நூதனமான வார்த்தையை சொல்றப்பா, ஏதோ எங்களுக்கு புதுசா இருக்கு. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும், அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான புதுசு புதுசா பேசுறதுக்கு. நம்ம ஊருங்கள எல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆலமரம் ஒண்ணு இருக்கும், அதுல மேடை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்க உட்கார்ந்து கதை பேசுவாங்க.
என்ன கதை? அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரா? அங்கே பசங்கள்லாம் அந்த எலக்ட்ரிக் போஸ்டில் ஏறினாங்களா? காலையில் ஒரு சின்ன தம்பி வந்தார். அவர் கழுத்தில் ஒரு விசில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, தாவேக்கா இங்கேயும் இருக்குதா? கழுத்தில் ஒரு விசில் மாட்டிட்டு வந்தார். அடக்கடவுளே, இந்த விசில் சபைக்கே வந்துருச்சா அப்படின்னு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம கண் கூட அங்க என்ன சொல்லப்படுகிறது? நவமான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்கிறதிலும் பொழுதுபோக்குறது. ஆனா பவுல் அங்க வல்லமையான ஒரு பிரசங்கம், வல்லமையான பிரசங்கம். இந்த 17ஆம் அதிகாரம் நீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க, அது நல்லா படிங்க. கடைசியில் ரிசல்ட் என்ன தெரியுமா? 32, 33, 34 வாசித்து முடிக்கலாம்னா இந்த பாயிண்ட் மட்டும் முடிக்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி கேட்ட பிறகு சிலர் என்ன பண்ணாங்க? இகழ்ந்தார்கள். சரி, இதோட நிப்பாட்டிக்க டேனியல், இதோட நிப்பாட்டிக்க. இன்னொரு முறை கூப்பிடுறோம், அப்போ அதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்க சொல்லல, தம்பி சொல்ல மாட்டாரு. 1900 எப்ப இருந்த பழக்கம்? 96, ரைட், பிஃபோர் யுவர் மேரேஜ். ஆமா. ரைட்டு, பயப்படாதீங்க. 32, 33, 34, 30 இப்படி இருக்க போலாங்க. சிலர் அந்த லாஸ்ட் இது பாயிண்ட் அதான். சிலர் அவனை பற்றி கொண்டு, யார? பவுல் சொன்னதை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடை பவர்ஃபுல்லான ஒரு ஆளு பாருங்க. நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடைய வேறு சிலரும் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செஞ்சிருக்கா? ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நான் சொல்ற வார்த்தை அது வீணாக போகாது, என்னிடத்தில் திரும்பி வராது. பசிபிக் ஓஷன் தான் உலகத்திலேயே மகா சமுத்திரம். அங்க சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். அங்க இருக்கிற அந்த தீவுகள் இருக்கிறவெல்லாம் மனுஷனை சூப் போட்டு குடிக்கிறவன், மனிதனை சூப்பு போட்டு குடிக்கிறவங்கம்மா. சிக்கன் சூப் இல்ல, மனிதனை. அப்போ இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர், மனிதவியல் வல்லுனர் ஒருத்தர் அங்க போறார். ஒருத்தர் என்ன பண்ணார்? பெரிய பானையில கலக்கிட்டு இருக்கிறார். ஏதோ இனி என்ன சூப்போ தெரியல. கையில பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். இவர் கேட்டார், இன்னுமா இந்த புக்கை படிக்கிற? இது ஒரு பழமையான புத்தகம், இதை படிக்காத, இது வேஸ்ட், இதை படிக்காத. அந்த ஆள் நிதானமா சொன்னார், இந்த புக்கு என் கையில இருக்கிறதுனாலதான் நீ இந்த பானைக்கு வெளியே இருக்கிற. இல்லைன்னா இன்னாலும் உன்னை என்ன செஞ்சிருப்பேன்? பானையில போட்டு சூப்பு ஆக்கியிருப்பேன். சோ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றி இருக்கிறதா? மாற்றி இருக்கிறது, அநேகரை மாற்றி இருக்கிறது. நம்ம எல்லாம் பிறக்கும் போதே டேனியல் பரிசுத்தவான் அப்படின்ற முத்திரையோடு நான் வரல. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருந்தோம். இயேசு ஏற்ற காலத்திலே நமக்காக மரித்து, நமக்காக அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை அவருடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆக நியாய பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கிறவன் இயேசுனுடைய சிலுவை அறிய முடியாது. ஞானத்தை தேடின கிரேக்கர்களாலே அறிய முடியவில்லை. ஏன்னா 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். உலக சிநேகிதம் உள்ளவன் இயேசுனுடைய சிலுவையை அறிய முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
14:15 என்ன சொல்லுகிறது? உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை. உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை இல்லையா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. உலகம் உலகம் சொல்றாங்களே, என்னையா உலகம்? அப்ப நம்ம எல்லாரும் காவி ஜிப்பா, காவி வேஷ்டி, கட்டை செருப்பு போட்டுட்டு கையில ஒரு கம்மண்டலத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகணுமா? துறவரம் ஆகணுமா? அல்லது மொட்டை போட்டு அதுல சந்தனத்தை தடவி நம்ம ஏதாவது பறவைகள் மாதிரி சுத்தணுமா? பஸ்ல போகக்கூடாது, கார்ல போகக்கூடாது, 2 வீலர்ல போகக்கூடாது. எப்படி போகணும்? நடந்தே போகணும். அப்படியா? வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் அன்பு கூறாதுன்னா உலகத்தில் என்ன இருக்கா? பாவம். பாவம் ஒரு பாவம், பாவம் பாவம் என்று சொல்லாதீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் கேட்டால் நீங்க என்ன சொல்லணும்? உலகத்தில் கண்களின் இச்சை இருக்கிறது. என்ன இருக்கிறது? கண்களின் இச்சை இருக்கிறது. யோபு சொல்ற, என் கண்ணோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடியினாலே ஒரு கன்னிகையின் பேரில் நினைப்பாய் இருப்பது எப்படி? கேட்கிற? ஆமா. அப்போ நம்ம ஒரு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிக்கணும். இச்சையோடு ஒரு பெண்ணை பார்க்க கூடாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்றது. வயதுல நம்ம விட மூத்தவர்களா இருந்தா அவங்களை எப்படின்னு பார்க்கணும்? எப்படின்னு பார்க்கணும்? எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து நாசமா போற இந்த உலகத்துல நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு தாய் போல. அப்புறம் நம்ம விட ஒரு வயதுல குறைவா இருப்பவர்களை மகளை போல. இப்ப இங்க நிறைய எனக்கு மகள்கள் இருக்கு. அப்புறம் சகோதரர் ஒருத்தர் சொன்னார், இப்ப பேக்ரவுண்ட்ல என்ன சொன்னீங்க? சகோதரிகளை போல. புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கண்களின் இச்சை நமக்கு ஆகாது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடுல விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று சொல்லப்பட்டது யூதர்களுக்கு. ஆனால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பாவத்துக்கு உட்படுகிறான். பழைய ஏற்பாட்டுல செயல்கள் கண்டிக்கப்பட்டது. இதை செய், இதை செய்யாதே. ஆனால் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? செயலுக்கு முன்னாடி என்ன? யாக்கோபு சொல்றார், தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இதுதான் ஃபார்முலா. இதுதான் பரிசுத்தமாகறதுக்கான வழி. பைபிளை நம்ம தலைமையில வச்சு பார்த்தா பிசாசு நம்ம இடத்துல வரமாட்டான்னு நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி வச்சிருக்க கூடாது. பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு போனா, ஆபீஸுக்கு போனா யாரும் நம்மளை திட்ட மாட்டா. பைபிள் அப்படி இல்லை. குழந்தைக்கு ஜுரமா பைபிள் எடுத்து தலையில வச்சு ஜெபிச்சா சரியா போயிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் தவறான கான்செப்டுகள். இதையெல்லாம் நம்ம விட்டு கண்களின் இச்சை, இந்த கண்களின் இச்சை தானே ரொம்ப ரொம்ப மோசம் இல்லையா? சிம்சோன் என்ன பண்ணா? பெலிஸ்தியர்ல ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் என் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறாள். கண்களுக்கு எப்படி இருக்கிறாள்? விசில் வந்துருச்சா? ரைட் தம்பி, இரு, நான் முடிக்க போறேன், அப்புறம் நீ விசில் அடி அப்படின்னு சொல்றேன். என்னையா, நம்மளுடைய இதுல யாரும் பொண்ணுங்க இல்லையா? நீ போய் பெலிஸ்திய பெண்ணை போய் பார்த்திருக்கிற, அதெல்லாம் முடியாது. அவள் என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாள்? அப்ப நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. இது சரிப்பட்டு வருமா? இது தேவனுக்கு பிரியமானதா என்று நம்ம என்ன செய்யணும்? உலக சிநேகிதம் இல்லையா? கண்களின் இச்சை மாம்சத்தின்
இச்சை பெருமை இல்லை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தில் இருக்கு. அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அது நம்மை கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பற்றி உபதேசத்தை அறிந்து கொள்ள அது தடையாக இருக்கும். கடைசியாக ஒரு காரியம், கீழ்ப்படிய மனதில்லாதவர்களுக்கு சிலுவையை அறிந்து கொள்ள முடியாது. சிலுவை நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது? எதை கற்றுக் கொடுத்தது? ஒரு வசனத்தை நீங்க சொல்லணும். எப்ப எது கேட்டாலும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரை, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, பாத்தீங்களா, தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஆக நாம் தாழ்மையில் 2 இருக்கு, நல்லா கவனிக்கணும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன், பயப்படாதீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிப்பேன். அரை மணி நேரம் கூட செய்தி கொடுத்துட்டு உட்காருவேன். பிரகாசுக்கு தெரியும். தாழ்வு மனப்பான்மை என்று ஒன்று உண்டு. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை சிந்தை, இது ஹியூமிலிட்டி. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் யாருங்க? ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவன் பை ப்ரொஃபஷனலா அவன் என்னன்னு சொல்லுவாங்க, பாவி. போலீஸ்காரனால, யாரும் போலீஸ்கார் இல்லையே, போலீஸ்காரனாலே லஞ்சம் வாங்குறவங்கன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? போலீஸ்காரனால. அது மாதிரி ஆயக்காரன்னாக்கா அவர் தவறு செய்வார், அவர் பாவி. இந்த பரிசையை போய் ஜெபிக்கும் போது, நான் அவர்களை போல இல்லை, இவர்களை போல இல்லை, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான்னு பட்டியல் போட்டார். ஆனா அந்த ஆயக்காரன் பரத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்க கூட அவன் தயங்கி, நான் பாவியாய் இருக்கிறேன், என் பேரில் இரக்கமாயிரும், கிருபையாயிரும், அவனல்ல இவனே நீதிமான். இது தாழ்மை சிந்தை, ஹியூமிலிட்டி. கிறிஸ்து நமக்கு சிலுவையில் காண்பிருக்கிறது தாழ்மை சிந்தை. தாழ்வு மனப்பான்மை தெரியுமா? 12 உளவாளிகளை வேவு பார்க்க மோசே அனுப்புகிறார். எங்கே? கானான் தேசத்து. பயப்படாதுமா, அடிச்சு சொல்லு. அதுக்காக மேடை ஏறி என்ன பலான்னு அமைஞ்சாரு. என்னாச்சு? பட்டாசு வெடிக்குது, ரைட்டு, சரி. முதல்ல விசில் வந்துச்சு, இப்போ ரைட். அப்போ 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா மோசே கிட்ட? கானான் குடிகள் ராட்சதர்கள், அவர்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகள். அங்க போனோம் நம்ம செத்தோம், அங்க போனோம் நம்ம செத்தோம். ஆனா 2 பேர் மட்டும் என்ன சொன்னார்கள்? அது மெய்யாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது தேவனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல தேசம். அதை தேவன் நம்ம போனா அந்த தேசத்தை நாம் என்ன செய்யலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த 10 பேர் சொன்னது என்ன? தாழ்வு மனப்பான்மை. அவர்கள் ராட்சதர்கள், நாங்க அவங்க பார்வையில வெட்டுக்கிளிகள். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ஹாப்பர் ஆட்டிடியூட். வெட்டுக்கிளி மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. நீ படிக்கிற கல்லூரியில இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்குற தொழிற்சாலையில இருக்கட்டும், யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் இல்லையா?
ரோமர் 8:32 சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்யும்? சில பேர் பயப்படுவான், இந்த மாதிரி உயரத்தை கண்டா பயப்படுவான், தண்ணியை கண்டா பயப்படுவான், யாராவது கொஞ்சம் உயரமா இருந்தா பயப்படுவான். இதுக்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்றாங்க பாப்பா? ஃபோபியா. என்னம்மா ஃபோபியா? அது ஒரு மெடிக்கல் டேர்ம், அது ஃபோபியா. நம்ம அப்படி பயப்படக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒண்ணுக்கு பயப்படும். எதுக்கு? பாவம் செய்ய பயப்படும், பொய் சொல்ல பயப்படும், தவறு செய்ய பயப்படும். 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசி முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் அவருடைய கட்டளை. இப்ப இந்த எல்லா பயத்தையும் போக்கக்கூடிய ஒரே பயம் எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். புரியுதுங்களா? சிலுவை பற்றி உபதேசம் யாருக்கு ஒரு இதா இருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாய் இருக்கு. அந்த சிலுவை பற்றி உபதேசம்ன்றது வந்து சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? வெரி குட். ஜெசிகா சொன்னது 100% அதுக்கு மார்க். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் செய்தி, இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு என்னவா இருக்கு? தேவ பலனா இருக்கு. ஆக ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன், கெட்டு போறவர்களுக்கு அது என்னவா இருக்கு? பைத்தியமா இருக்கு. ஒரு மனுஷன் கழுத்துல ஒரு போர்டு மாட்டிட்டு வந்தான். என்னன்னு? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் எழுதிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தார், மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றார். இந்த பார்த்தோன்னே என்னடா இவன் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். பின்னால முதுகுகிட்ட என்ன எழுதியிருந்தார் தெரியுங்களா? நீ யாருக்கு? ஒரு கேள்வி. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். முதுகுல என்ன எழுதியிருந்தாரு? நீ யாருக்கு? ஜோசப் விஜய்க்கா, இபிஎஸ்க்கா, ஸ்டாலினுக்கா, அல்லது சீமானுக்கா? நீ யாருக்கு? நான் யாருக்கு பைத்தியமா இருக்கணும்? வெரி குட். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்போடு என்னை அழைத்த பாலவர்கள் குடும்பத்திற்கு, விசேஷமா மகள் ஜெர்லின் வந்து அங்கே கொஞ்ச நாள் அங்கே இருந்தது. ஒரு ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது காவேரி ஹாஸ்பிட்டல். சென்னைக்கு அடுத்தது இப்போ அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அவ்வளவு பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் யாருன்னாக்கா நம்முடைய உள்ளாட்சித்துறை மந்திரி KN நேரு அவர்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் வந்து இருந்தது. அப்போ அங்கே ஆராதனைக்கு வரும். ரொம்ப நல்ல மகள். அதனுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் பாலு என்னை அழைத்திருக்கிறார். ஆக ஜெர்லினுக்கு என்னுடைய நன்றி, ஜெசிகாவுக்கும் என்னுடைய நன்றி. காலையில் உங்களுடைய அன்பான உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருடைய கவனத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.